இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலராக கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்போ நம்மளை நம்புகிறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புகிறாங்க. நம்மளை நம்புறவங்களுக்காக நாம் நம்பிக்கையோடு இருக்கணும்ல. அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்கல்ல.